வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய எண்கணிதத்தில் வரக்கூடிய 7ஆம் நம்பரை பற்றி பேசுவோம். அந்த 7ஆம் எண் ஒரு ஜாதகத்தில் எப்படி அமைந்தால் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஏற்படும் என்பதை பற்றி பேசுவோம். ஒரு ஜாதகத்தில் கேது லக்கணத்திலிருந்து 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீட்டில் அமர்ந்தால் அல்லது ராசியிலும் லக்கணத்திலும் ஒரே இடத்தில் அமர்ந்து வர்க்கோத்தம நிலை ஏற்படுத்தினால், குருவனுடைய பார்வை இருந்தால் அந்த ஜாதகம் மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஜாதகமாக மாறுகிறது. எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய புகழப்படக்கூடிய ஒரு ஜாதகமாக அது மாறுகிறது. கேது என்றாலே புகழ்கொடி. அந்த மாதிரி ஜாதகம் எந்த நாட்டுக்கு சென்றாலும், எந்த ஊருக்கு சென்றாலும், எந்த மதத்தினரிடையே பேசினாலும் அவர்கள் விரும்பத்தக்க ஒரு மனிதராக உருவாவார். எப்பவுமே 7, 16, 25 தேதியில் பிறந்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், ஏழ்மை நிலை, இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும். ஏன்னா 7ன்னு சொல்லக்கூடியது இறைவனுடைய நம்பர். வானவில்லில் 7 வண்ணங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்கல்லில் பார்த்திங்கன்னா 15 கலர் இருந்திருக்கலாம். ஆனால் அது கரெக்டாக 7 கலர் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இசையில் சப்தஸ்வரங்கள் என்றால் சப்த என்ற 7 ராகங்கள். இந்த மாதிரி இறைவனை சேர்ந்த அந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சில குறைபாடுகள், குடும்பத்தில் சில குழப்பங்கள், அதுலேயும் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா 16ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாது. திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், பொருந்தாத மனைவி, பொருந்தாத கணவன், இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் ஜாதகத்தில் அந்த கேது சிறப்பாக அமையும் பொழுது பத்திரிகைத்துறை, விளையாட்டுத்துறை, வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி பொதுமக்களினுடைய அன்பை பெறக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த கேதுனுடைய பல ஜாதகத்தில் இருக்கும் பொழுது இந்த 7ஆம் எண்ணில் பிறந்திருந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த உலகத்தில் புகழோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு பெறுவார்கள். அவங்க 2ஆம் நம்பரையோ அல்லது 11ஆம் நம்பரையோ 29ஆம் நம்பரையோ அவங்க 20ஆம் நம்பரையோ 2ஆம் நம்பரில் வரக்கூடியவங்களை அதிர்ஷ்டகரமான ஒரு மனிதர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். 2ங்கிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். 7இல் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே 2ஆம் நம்பர் தான் அவங்க ஃபோன் நம்பராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு போர்டு வச்சாலும் சரி, அவங்களுக்கு அந்த 2ஆம் நம்பரினுடைய ஆதிக்கத்தை அவங்க எப்பவுமே ஒரு துணையை எடுத்துக்கணும். 2ங்கிறதும் திங்கட்கிழமை நாளும் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக எப்பவுமே அமையும். அதேமாதிரி வண்ணங்களை எடுத்துட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா காவி கலர் சுத்தமான ஒரு